ஒரு நறுமணத்தோடு நம்ம வாழணும் அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய சில கெட்ட சக்தியெல்லாம் வெளியேறி நல்ல ஒரு தூய்மையான ஒரு சக்தி உடம்புக்குள்ளே வரணும்னா, இன்னும் சொல்ல போனால் வெத்தலை தீர்த்தத்தில் குளித்தா பணம் நிறையா வரும். ஏன்? அந்த வெத்தலை தீர்த்தத்தில் குளிக்கும்போது அந்த பணம் ஏன் வருதுன்னா, வெத்தலை மகாலட்சுமி உட்கார்ந்துக்கிறதே தாமரையில் தான். அதுக்கு என்ன பண்ணணும்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு தாமரை வாங்கிட்டு வந்து அதை உதுத்து இந்த வில்வக்காயை நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு பன்னீரை ஊற்றி வச்சுக்குங்க. அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல் நீங்கள் குளிச்சுட்டு இந்த வில்வ தீர்த்தத்தில் குளிங்க. உங்களுக்கு சிவனுடைய ஆசீர்வாதம் முழுசாக கிடைக்குமல்ல. உங்களுக்கு ரொம்ப மகாலட்சுமி வாசம் வேணுங்க, நான் மகாலட்சுமி பக்தி இருக்கிறேன், ஒரு பெருமாளோட பக்தராக இருக்கேன்னா துளசி இருக்குது. இந்த துளசியும் தாமரையும் ரெண்டும் தண்ணியில் ஊற வச்சு பன்னீரை ஊற்றி காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் சூரிய நமஸ்காரம் பண்ணி இந்த துளசியும் தாமரை தீர்த்தை எடுத்துங்க தலைவலியாக ஊற்றுங்க. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான இன்றைக்கி ஒரு பதிவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாழ்க்கையில் எல்லா மக்களுமே பச்சை தண்ணியில் நம்ம குளிக்கிறோம். இது ரெகுலராக செய்கிறது தான். ஒரு நறுமணத்தோடு நம்ம வாழணும் அப்படின்னா நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய சில கெட்ட சக்தியெல்லாம் வெளியேறி நல்ல ஒரு தூய்மையான ஒரு சக்தி உடம்புக்குள்ளே வரணும்னா அதுக்குரிய ஒரு மூலிகை தீர்த்தத்தில் குளித்தா நல்லது தானே. அதுக்கு நீங்கள் குழந்தைகள் எல்லாம் படிப்பு நல்லா வர்றதுக்கு இந்த வெத்தலை இருக்குது பார்த்தீங்களா, அதை இரவு ஊற வச்சு கொஞ்சம் பன்னீரையும் கொஞ்சம் ஊற்றி விடிய காலையில் அதை வடிகட்டி எப்பவும் போல் குளிச்சுட்டு கடைசியாக இந்த தீர்த்தத்தை எடுத்து குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா வரும்னு சொல்லி கலைவாணி சரஸ்வதியை நினச்சி சாமி கும்பிட்டு அந்த வெத்தலை தீர்த்தத்தை எடுத்து குழந்தைகளுக்கு ஊற்றி விட்டிங்கன்னா படிப்பு அருமையாக வரும். இதை ஆண் குழந்தைகளுக்கும் செய்யலாம், பெண் குழந்தைகளுக்கும் செய்யலாம். நம்மளுக்கே அறிவு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னா பெரியவங்களும் அதில் குளிச்சுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் வெத்தலை தீர்த்தத்தில் குளித்தா பணம் நிறையா வரும். ஏன்? அந்த வெத்தலை தீர்த்தத்தில் குளிக்கும்போது அந்த பணம் ஏன் வருதுன்னா, வெத்தலை மகாலட்சுமி. உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? இந்த வெத்தலையை கிள்ளி போட்டிங்கன்னா எங்கே சுற்றி வந்தாலும் அது வடக்கு பார்த்து நிற்கும். அதை வச்சு தான் அந்த காலத்தில் தாம்பூல பிரசன்னம் கண்டுபிடிப்பாங்க. ஒரு பெரிய ஒரு குண்டாவில் தண்ணியை ஊற்றி வெத்தலை கிள்ளி உள்ளே போட்டிங்கன்னா அது எங்கேயோ ஒரு பக்கம் கரகரன்னு சுற்றி கடைசியாக அந்த முனி நிற்கிறது வடக்கு பார்த்து நிற்கும். அந்த காலத்தில் அந்த வடக்கு பார்த்து அந்த திசை காமிக்கிறதுனால அந்த திசை நோக்கி அவங்க போவாங்க. மலங்காட்டுக்குள்ளே எல்லாம் அதுதானே. தேவாங்குன்னு ஒரு மிருகம் இருக்குது, இப்போ தெரியுமா உங்களுக்கு? தேவாங்குட்டி. இந்த தேவாங்கு குட்டியை கொண்டு போய் வெட்டினாலும் அது வடக்கு பார்த்து உட்காரும். இந்த திசை கருவிகளை மக்கள் இதை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அப்போ அந்த காலத்தில் எல்லாம் விஞ்ஞானம் பிறக்காத, அதாவது விஞ்ஞானம் வளராத காலத்தில் இந்த தேவாங்குட்டி பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டி மாதிரியே இருக்கும், ஆனால் ஒரு மாதிரி இருக்கும் இந்த தேவாங்கு. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். அதை கொண்டு போய் விட்டிங்கன்னா அப்போ அது வடக்கு பார்த்து உட்காருதுன்னா அது முதுகு தானே பின்னாடி தெற்கு, சூரிய உதயம் கிழக்கு, அதுக்கு நேர் ஆப்போசிட்டு மேற்கு. அந்த காலத்தில் திசை வரிசையை அழகாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்படி இதெல்லாம் தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை கண்டுபிடிச்சாங்க. அதனால் வெத்தலை தீர்த்தத்தில் சூரிய ஒளியை கும்பிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணி வெத்தலை தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே போல் தாமரை தீர்த்தம். இந்த தாமரைங்கிறது என்ன, பெண்கள் எல்லாத்துக்குமே காசு வேணும். மகாலட்சுமி உட்கார்ந்துக்கிறதே தாமரையில் தான். அதுக்கு என்ன பண்ணணும்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு தாமரை வாங்கிட்டு வந்து அதை உதுத்து தண்ணிக்குள்ளே போட்டு கொஞ்சம் பன்னீரை ஊற்றி எசன்ஸ் எல்லாம் ஊறிடணும். விடிய காலையில் வெள்ளினா சுக்கரை, அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கரனுடைய நாளில் எப்பவும் போல் நீங்கள் குளிச்சுட்டு அந்த தாமரை தீர்த்தம் எடுத்து உங்கள் தலையில் ஊற்றிட்டிங்கன்னா அந்த மகாலட்சுமி வாசமும் நம்ம உடம்புல இருக்கும். நீங்களும் ஒரு தேஜஸாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகப்பொலிவாக இருக்கும். இதை பண்ணும்போது நம்ம வறுமையெல்லாம் விட்டு ஒரு செழிம்பாக வந்துடுவீங்க இல்லையா? இதை கண்டிப்பாக செய்யுங்க. அதே போல் சிவன் பக்தராக இருப்பீங்க, சிவனுடைய தீர்த்தம் ஒன்று வேணும்பாங்க. வில்வக்காய் இருக்குது பாருங்கள், மார்க்கெட்டில் வில்வக்காய் விற்கும். இந்த வில்வக்காயை நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு பன்னீரை ஊற்றி வச்சுக்குங்க. அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல் நீங்கள் குளிச்சுட்டு இந்த வில்வ தீர்த்தத்தில் குளிங்க. உங்களுக்கு சிவனுடைய ஆசீர்வாதம் முழுசாக கிடைக்குமல்ல. இதை செஞ்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். பாருங்கள், இதெல்லாமே மூலிகை தீர்த்தம் தான். வில்வக்காய்ங்கிறது ஒரு மூலிகை.
வில்வம் என்பது சிவனுடைய பொருள். அதனால் வில்வ தீர்த்தலை குளிச்சா நீங்கள் நல்லா தானே இருப்பீங்க. அதே போல் ஒரு வலம்புரி சங்கு, வலம்புரி சங்கில் மகாலட்சுமி குடியிருக்குது, மகாவிஷ்ணு குடியிருக்கார். அதனால் அந்த வலம்புரி சங்கை தண்ணிக்குள்ளே போட்டு கொஞ்சம் பன்னீரை ஊற்றி அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் எந்திரிச்சு நீங்கள் எப்பவும் போல் அந்த தண்ணி தீர்த்தம் எடுத்து அந்த தலையில் ஊற்றியாச்சுன்னா அன்னையோடு உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கு தீர்த்தத்தினால நம்மளுடைய முக பொலிவாகும். அந்த வலம்புரி சங்கு சுட்டாலும் வெண்மை தருங்கிற மாதிரி உடம்பு மனசு வெண்மையாக இருக்கும். அதில் மகாலட்சுமி மகாவிஷ்ணுடைய அவதார காசு கிடைக்கும். பாருங்கள் எவ்வளவு தீர்த்தங்கள் கிடைக்குதுன்னு. ருத்ராட்ச தீர்த்தம், ருத்ராட்சி ஒரு 5 ருத்ராட்சி எடுத்து 5 முக ருத்ராட்சி எடுத்து தண்ணியில் ஊற போட்டு அதுக்கப்புறம் பன்னீரை ஊற்றி காலையில் எழுந்திரிச்சு சிவசிவான்னு எடுத்து தண்ணியில் எடுத்து ஊற்றியாச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த தீர்த்தமெல்லாம் ஊற்றும் போது உங்கள் முக பொலிவாகுமா? இது கூடவே இந்த தீர்த்தங்களில் எல்லாரும் குளிக்கும் போது அந்த தீர்த்தத்தை எடுத்து வீடு பூரா தெளிச்சு விடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள்லாம் வெளியில் போகும் அல்லவா? கடவுளோட ஆசீர்வாதம் தானே. நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் கண்டுபிடிச்ச விஷயம். இன்றைக்கி நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா அசுர வளர்ச்சிக்கு வந்துடலாம் இல்லையா? அப்போ தீர்த்தத்துக்குன்னே ஒரு பவர் இருக்கா இல்லையா? உங்களுக்கு ரொம்ப மகாலட்சுமி வாசம் வேணுங்க, நான் மகாலட்சுமி பக்தி இருக்கிறேன், ஒரு பெருமாளோட பக்தராக இருக்கேன்னா துளசி இருக்குது. இந்த துளசியும் தாமரையும் ரெண்டும் தண்ணியில் ஊற வச்சு பன்னீரை ஊற்றி காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் சூரிய நமஸ்காரம் பண்ணி இந்த துளசியும் தாமரை தீர்த்தை எடுத்துங்க தலைவலியாக ஊற்றுங்க. உங்களுக்கு பெருமாள் உங்கள் உடம்புலையே குடியிருப்பார். இப்படியெல்லாம் ஆதிகால பரிகாரங்கள் எளிமையாக மக்களுக்கு சொல்லி வரேன். இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு இந்த தீர்த்தத்தில் குளித்தால் உங்கள் உடம்பு மனம் செயல் எல்லாம் நல்லா இருக்கும் என்று சொல்லி நம்ம அந்த ஆதிகால பரிகார புத்தகமே எழுதியிருக்கேன். 1736 பரிகாரங்கள் கொண்ட புத்தகம். இது இல்லாமல் நம்ம ஜோதிடத்தில் ஜாதகம் பார்க்குறோம், ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறோம், பிரசன்னங்கள் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசலையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூரில் கூட்டிகிட்டு போகிறோம். எல்லா மக்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய இந்த கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இது அத்தனைக்குமே உங்களுக்கு தொடர்புக்கு ஒரு பதில் அளிப்பார் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.